அயன் படம் மூலமா தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சவர் தான் நடிகர் ஜெகன். 2009 கேவி ஆனந்த் இயக்கத்துல சூர்யா நடிச்சு வெளியான அயன் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். இதுல சிட்டி பாபு அப்படிங்கிற கேரக்டர்ல ஜெகன் நடிச்சிருப்பாரு. அவரோட அந்த ரோல் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ரோல் தான் அவரை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துச்சு. அயன் படத்துக்கு முன்னாடி அவர் பல படங்கள் நடிச்சிருக்காரு. விஜய் டிவில கூட கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற ஷோ எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா அயன் படம் தான் இவர் கரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படம்னே சொல்லலாம். கேவி ஆனந்த் சார் இயக்குன கோ, அநேகன், கவன் இந்த எல்லா படத்திலுமே ஜெகன் நடிச்சிருப்பாரு. என்னதான் அயன் இவருக்கு பெரிய புகழ தேடி தந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவர் பண்ண படங்கள் அவருக்கு பெருசா கை கொடுக்கல. வத்திக்குச்சி அப்படிங்கிற படத்துல வில்லனா கூட நடிச்சிருப்பாரு. கார்த்தியோட பையா படத்திலையும் நடிச்சிருப்பாரு. பையா படமும் நல்ல ஹிட்டான படம் தான். ஆனா ஜெகனுக்கு அந்த படமும் பெருசா கை கொடுக்கல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜெகன் படம் பண்றது கம்மியாயிடுச்சு. பலருமே ஜெகனுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்கிற அளவுக்கு அவர் படங்கள் பண்றது குறைஞ்சிட்டே வந்துச்சு. இந்த நிலையில இப்ப அவர் மறுபடியும் சங்கர் சார் இயக்கத்துல இந்தியன் 2 படத்துல நடிச்சிருக்காரு. படமும் ஜூலை 12 வெளியாக போகுது. அந்த வகையில அவர் சமீபத்துல கொடுத்த இன்டர்வியூ இப்ப வைரல் ஆயிட்டு வருது. அந்த இன்டர்வியூல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, அயன் படம் ரிலீஸ் ஆகி 15 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ண, ஆனா எதுவுமே அந்த அளவுக்கு எனக்கு ரீச் கொடுக்கல. நானுமே பல பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டிருக்கேன். ஆனா கேட்டுமே யாருமே கொடுத்ததில்ல. இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல கூட லோகேஷ் கனகராஜ் கிட்ட வாய்ப்பு கேட்டேன். இந்தியன் 2ல என்னோட ரோல்ல நடிக்க 2 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு நான், இன்னொருத்தர் வேற ஒரு நடிகர். யாரை சூஸ் பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல சங்கர் சார் கேவி ஆனந்த் சாருக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு. கேவி ஆனந்த் சார் என்னை பத்தி 30 நிமிஷம் பேசியிருக்காரு. கேவி ஆனந்த் சார் பேசினதை பார்த்து சங்கர் சாரே ஷாக் ஆகி, நீங்க யாரை பத்தியும் இவ்வளவு நேரம் பேச மாட்டீங்களேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி வர வச்சு அப்படிதான் நான் இந்தியன் 2ல நடிச்சேன். சங்கர் சார் கேவி ஆனந்த் சார் கிட்ட பேசின இந்த விஷயம்லாம் எனக்கு லேட்டா தான் தெரிய வந்துச்சு. கேவி ஆனந்த் சாரும் இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. எனக்கு தெரியாமலே என்னோட குரு எனக்காக ஒரு இறக போட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு மறைந்த டைரக்டர் கேவி ஆனந்த் பத்தி ரொம்ப எமோஷனலா ஜெகன் பேசி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் இந்தியன் 2ல நடிக்கிறது என்னோட ப்ரொடியூசருக்கே தெரியல. போஸ்டர்ல கூட என்னோட பேர் இல்ல. ப்ரொமோஷன் ஈவென்ட்க்கு கூட என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனா சித்தார்த், எஸ்.ஜே. சூர்யா சார் எல்லாம் போறாங்க. படத்துல சின்ன ரோல்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை எனக்கு பெரிய ரோலா இருந்திருந்தா கண்டிப்பா கமல் சார் ஜெகன் இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாருல. அப்படி நடக்கலையே. சோ படம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ரோல் சின்ன ரோலா இல்ல பெரிய ரோலா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நான் கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேன். எப்படி அப்படின்னா, சிவன் கண்ணப்பர் கதை தெரியும்ல, அந்த கண்ணப்பர் தான் நான், சிவன் தான் கமல் சார்னு சொல்லியிருக்காரு. இந்தியன் ஷூட்டிங்ல கூட அவர்கிட்ட அவ்வளவா பேச முடியல. மேக்கப் போடவே டைம் சரியா இருக்கும். ஆனா அவர் மனசுல சித்தார்த்துக்கு ஒரு இடம் இருக்கு. ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபன் படத்தை இயக்குன டைரக்டர் அல்போன்சா குரானை கமல் சார் மீட் பண்ணும்போது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கமல் சார் இன்வைட் பண்ணியிருந்தாரு. அந்த 5 பேர்ல சித்தார்த்தும் ஒருத்தரா இருந்தாரு. என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, அவரை தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இதுக்காச்சு என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. என்ன போஸ்ட் போட்டாலும் அதுல சித்தார்த்த டேக் பண்றாரு அப்படின்னு ஜெகன் ரொம்பவே வருத்தப்பட்டும் அந்த இன்டர்வியூல பேசியிருந்தாரு. மேலும் நான் இப்ப வரைக்குமே வாடகை வீட்டுல தான் இருக்கேன். கார் கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான் அப்படின்னு பர்சனல் லைஃப் பத்தியும் பேசியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆன இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல கூட ஜெகனோட ஸ்பீச்சை பாதியிலேயே நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. படத்துல பெரிய ரோல் பண்றவங்களை தவிர மத்தவங்களுக்கு பேசுறதுக்கு 3 நிமிஷம் தான் டைம் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஜெகன் பேசுறதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தனால நேரமில்லாத காரணத்தினால தான் அவரோட ஸ்பீச் நிறுத்தப்பட்டிருக்கணும் சொல்றாங்க. எது எப்படியோ ஜெகன் நல்ல திறமையான நடிகர் தான். அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இங்க இருக்கு.